அன்பானவர்களே, மை டியர் புல்புல் பீப்பிள்ஸ், விவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே. இப்போ உங்களுக்கு இப்போ இப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த மரங்கள் தெரியும். மரங்கள் இல்ல மரங்கள். ஆமா, இப்ப பயங்கரமான வெயில்ல போயிட்டு அந்த நிழல்ல நம்ம நின்னு இருப்போம். அப்படியே அந்த குளிர் காற்றுல அப்படியே அப்படி தலைய மேல தூக்கி பார்த்தா, அது மேல வந்து நெறைய பழங்கள் இருக்கும். அப்புறம் கிளிகள், பறவைகள் இந்த மாரி பாம்பு, கிம்பு நெறைய விஷயங்கள் இருக்கும். பொந்து, கிந்து இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம அதில பாம்பு இருக்கா, தேள் இருக்கா, பூரா இருக்கா, நம்மள கடிக்குமா? அந்த மாரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அதன் அடியில் நிழல் வாங்கிக் கொண்டு அப்படியே இளைப்பாறிக் கொண்டு இருப்போம். ஆமா. நெறைய மரங்கள் இந்த மாதிரி தான். ஆலமரமாகட்டும், பனை மரமாகட்டும், தென்னை மரமாகட்டும், ஏகப்பட்ட மரங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த மரங்கள் ஆமா. நிலத்தில இருந்து நீரை உரிந்து, அந்த மண் சத்து இருக்குதுல்ல, ஆமா. அதை பெற்று அந்த மண் சத்து, அந்த நீரை பெற்று செமையா ஆமா. நல்ல சின்னதா இருந்து வானுயர வளருகிறது. அதில பார்த்தீங்கன்னாக்கா, காய்கள், கனிகள், பழங்கள் இப்படி அந்த அதில இருக்கிற குருவிகள்லாம் அத சாப்பிடும். அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள வந்து அது வந்து அந்த மனிதர்களுக்கு, மக்களுக்கு வந்து நன்மை செய்யும் வகையில் வந்து அது படைக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி அதுகிட்ட நீங்க யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? யாராவது மரத்து கூட பேசணும்னு முயற்சி பண்ணியிருப்போமா? ஆ? அப்படியே முயற்சி பண்ணாலும் அது பேசாது. பாவம் அதுக்கு பேச தெரியாது. ஆனா, அதே நாம பேசக்கூடியவர்கள். நன்றாக பேசுவோம். நன்றாக பேசுவோம் அப்படின்றத விட நன்றாக ஏமாத்துவோம். அப்படி சொல்லலாம். அப்படி ஆமா. பாவிகள் தானே பாவிகள் தானே. மனிதன் என்றாலே அது வந்து ஒரு பாவம். ஆமா. அப்படித்தானே. ஆமா. அப்படிதான். மாமிகள் ஒரு 30,000 ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து டார்வின் உடைய கூற்றுக்கள் அப்படிதான் சொல்லுது. சரி அத பத்தி வந்து ரொம்ப அதிகமா போனா வீடியோ பெருசாயிடும். அப்புறம் எவனும் பார்க்க மாட்டீங்க. ஏற்கனவே நம்ம வீடியோ எவனும் பார்க்கறதில்ல. சும்மா என் சந்தோஷத்துக்கு நான் போட்டுன்னுக்கிறேன். நீ பார்க்கணுன்றதுக்கோசரம் நம்பல. அதுக்காக நீ பார்க்கலன்றதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அது வேற விஷயம். முக்கியமான விஷயத்த நம்ம பேசிடுவோம். ஸோ இந்த மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மரங்கள் எந்த ஒரு காரணத்துக்காக அது வந்து அ மரத்த நீரில் இரு ம ம நிலத்தில் இருந்து நீரை உறிஞ்சி, அதன் சத்தை உறிந்து, நமக்கு காலம் பூரா நமக்கு சேவை செய்கிறது. பனைமரத்த எடுத்துக்கங்க. ஆமா. பனைமரம் அன்றைய காலங்களிலும் சரி, இன்றைய காலங்களிலும் சரி, கிராமங்கள்ல பார்த்தா இன்னைக்கும் பனைமரங்கள் வந்து பார்த்தா வந்து அந்த பனைமரம் அந்த மரம் இருக்கு இல்லையா? அந்த நடுப்பகுதி, அந்த நீலப்பகுதி அது வந்து கூரையாக ஆமா வீட்டு கூரையாக எல்லாமே அந்த பழங்கள் அது இது விசிறி என்னென்னமோ ஆமா கல்லு இன்னும் மது எல்லாம் அப்படி பலா விதத்திலையும் உச்சியில் இருந்து வேறு வரைக்கும் அது வந்து மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சமாக இருக்கிறது. ஆனா மனிதன் என்ன செய்கிறான்? அதை வெட்டி சாய்க்கிறான். அதை வெட்டி விற்கிறான். பனை மரத்தை மட்டும் சொல்ல வரல. எல்லா மரத்தையும் தான். அதான் பூமியே தோன்ட்டானே. மொத்த பூமி கனிமங்கள், நீர்நிலைகள், மணல் மொத்தம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டான். ஒன்றுமே இல்லை. செத்துப்போச்சு. பயிர்லாம் செய்ய முடியாது. சத்து இல்லை. மழை பெஞ்சா கூட எப்படி? மழை பெஞ்சா புண்ணியம். மண்ணில் சத்து இல்லைப்பா. விவசாயம்லாம் நடிக்கிறதுக்கு வந்துட்டான். நடிகை மூத்திரத்தை குடிச்சுன்னு இருக்கிறானுங்க. ஆமாம். நடிகை எல்லாம் கிராமத்தில் இருக்கிற விவசாயம் எல்லாம் இங்கே வந்துட்டான். கோலம்பாக்கத்துக்கு வந்துட்டான். மழை பெய்யனிக்கு அங்கே போய் இந்த நடிகைங்க மூத்திரம் பெய்கிற ஆளுங்கள அதை ஜக்கில் பிடிச்சிங்கன்னு சொம்பு தூக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை பண்ணின்னு இருக்கிறானுங்க. ஆமாம். கவர்மெண்ட் சினிமா படம் வெளியிடுதல், சினிமா நடிகைக்கு உள் வாங்கி கொடுப்பது, ஆமாம் இப்படி கள்ளக்காதல் நொல்லக்காதல் இந்த மாதிரி அப்படி ஆயிட்டான் இவன். மக்கள் பாவம். பசி பட்டினி வறுமை இப்படியே அவன் வந்து இந்த 5 வருடங்களுக்கு ஒரு முறை அவன் கொடுக்குற எச்ச பணத்துக்கு பிரியாணிக்கு அப்புறம் அதுக்கு ஓட்டு போட்டுட்டு சமுதாய துரோகி இல்லை தேச துரோகியா தன் சொந்த குழந்தைகளை மனைவி மக்களை நடுரோட்டில் விட்டுட்டு இந்த நாராதிங்க அரசியல்வாதிங்க பின்னால் சுற்றின்னு இருக்கிறான். நானும் கத்தி 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 பார்த்துட்டேன். இளைஞர்களே, வாலிப பெண்களே, உங்கள் வாழ்வின் நிலை என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உன் நிலை பிச்சை எடுக்கும் நிலையில் இருக்கிற, சரவணா ஸ்டோரில் போய் புடவை விற்கிற, இல்லை ரோட்டில் வந்து ஜோசியம் சொல்கிற, இல்லை எங்கேயா பிட் பேக்கெட் அடிக்கிற, இல்லை என்ன குழந்தை இருந்தால் ஒரு குழந்தைய வந்து எங்கேயாவது அவங்ககிட்டயாவது கடனை வாங்கிட்டு வந்து ரோட்டில் போகிற வர காரெல்லாம் மறித்து அந்த கார் கண்ணாடியை லைட்டாக தொடச்சி விட்டுட்டு பிச்சை எடுக்கிற. என்ன வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்?
நான் எவ்வளோ சொல்லி போட்டேன். கல்யாணம் காட்டுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கடன் வாங்கி கல்யாணம் காட்டுறாங்க. ரோடு டிராஃபிக்கெல்லாம் ஜாம் ஆகுது. கல்யாண மண்டபம் போக முடியல, மோட்டர் சைக்கிளில் நம்ம போக முடியல. நம்ம ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ பெட்ரோலை போட்டு சரி இப்படியே போயிட்டு அப்படியே கீழே 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 விழாமல் அப்படியே போய்ட்டு ஒரு பால் பாக்கெட்டை வாங்கிட்டு குயிக்காக வீட்டுக்கு வந்துடலான்னா இந்த பக்கம் அடைச்சி வச்சுட்டான், அந்த பக்கம் அடைச்சி வச்சுட்டான், இந்த பக்கம் அடைச்சி வச்சுட்டான், பால் கடையை நடுவில் வச்சுட்டான். நீ எப்படா அங்கே போவேன்? மோட்டர் சைக்கிளை அந்த கூட்டத்தில் விட்டுட்டு போனாலும் அதையும் திருட்டு போயிடுவான் எவனாவது. அப்போ அதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. சரி மோட்டர் சைக்கிளை விட்டுட்டே வரலான்னு இங்கே கல்யாணம் பண்ணுறான், இந்த ரோடை அடைச்சி வச்சுருக்கான், இந்த ரோடு பள்ளமாக இருக்குன்னு அவனுக்கு தெரியும். சரி அப்படியே கஷ்டப்பட்டு அந்த மோட்டர் சைக்கிள் 50 ரூபா பெட்ரோலில் புர்ன்னு ஏற்றி வந்தால் கரெக்டாக அந்த கல்யாண மண்டபம் வாசலில் அது ஆஃப் ஆகிடும். அதை விட்டுட்டு போய் பால் வாங்கிட்டு வரலான்னு அப்படி சந்தில் பூந்து போயிட்டு வந்து நம்ம பாலை வாங்கிட்டு எப்படி வீட்டில் போய் பால் கீழே போட்டு காலையில் டீயை போட்டு குடிச்சிட்டா காலங்காத்தால் தினத்தந்தி பேப்பர் வாங்கினாலும் நியூஸ் வாங்கணும். நேற்று இந்த திருமண மண்டபத்தில், இந்த கல்யாண மண்டபத்தில், ஆமாம் தாலி காட்டு நேரத்தில் அவள் காதலனோட ஓடி போயிட்டான்னு. ஐயா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாண மண்டபம், மயிர் மண்டபம், அந்த மண்டபம், ரோடு, பள்ளம், மயிறு, மண்ணாங்கட்டி எல்லாம் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நீ 50 லட்ச ரூபா கூட செலவு பண்ணியிருப்பான். காலங்காத்தால் பேப்பரில் பார்த்தா பொண்ணு அவன் கூடயே ஓடி போயிட்டான்னு பேப்பரில் நியூஸ் வாங்கலாம். என்ன கருமாந்தத்துக்கிட அதை பண்ணுறீங்க? இதனால் பாதிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? நான் ஒரு 50 ரூபா பெட்ரோல் போய் வண்டி வந்து பார்த்தா வண்டியும் திருட்டு போயிட்டான். வண்டியும் இல்லை. சரி காலையில் டீயை குடிச்சிட்டு தினத்தந்தி பேப்பரை படிக்கலண்ணா அந்த நாராதி அந்த நாரா அவன் கூடயே ஓடி போயிட்டான். இப்போ 10 லட்ச ரூபா உனக்கு பெரிய பணமாக இருக்காதுடா, எனக்கு வண்டி காணாமல் போயிடுச்சே. ஏன் இந்த கருமங்கள், ஏன் இந்த தொல்லைகள், ஏன் இந்த சட்டங்கள், ஏன் இந்த சமுதாயம் கர்மம் இப்படி இருக்கிறது? ஸோ அதனால தான் சொல்கிறேன், மரம் இருக்கே, இந்த மரம் எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கறது மனிதனுக்கு. ஆனால் இந்த மனிதன் இருக்கிறானே இவன் எல்லாருக்கும் தொல்லை கொடுக்குறான். ஈவன் தோ என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு கூட தொல்லையை கொடுக்குறான். போக முடியல, வர முடியல, எங்கே பார்த்தாலும் ரோடு நடுவில் கோயிலை போட்டுட்டு பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான். அந்த சாமிக்கு மயில் கண்ணும் தெரியாது. ஏடா புத்து தானாக வளருது, புத்துப்பா கரையாங்க கட்டும்ல புத்து, அதில் வந்து பாம்பாட்டிகிட்ட போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடியில் 2 பாம்பு தோல் விட்றா அப்படி சொல்லி அந்த 2 பாம்பு தோலை வாங்கிட்டு வந்து ராத்திரி ஒரு ராத்திரியாக அந்த புத்துக்குள்ளார போட்டுட்டு ஒரு முட்டையும் அங்கே வச்சுட்டு அப்படியே கத்துறாமா தாயே மாரியாத்தா கத்தியே ஒரு கும்பலை சேர்த்து பவர் வந்துருச்சு, சக்தி வந்துருச்சு, ரோட்டில் கோயிலை காட்டுறான்டா. பாவி மக்கள் அடே ஏடா அப்படி இருக்கிறீங்க? அநியாயம் பிடிச்சவனுங்களா? இயற்கை வந்துனுக்குது, வந்துட்டு இயற்கை வருது, அந்த பாம்பை பூத்து காலி பண்ணுறதுக்கு வருது. பைத்தியக்காரர்கள் மனிதர்களாடா நீங்கள், மானம் கட்ட மனிதர்களே. நானும் தான் தினம் காத்துறேன். எங்கள் அரசாங்கம் சரியில்லை, அரசியல் சரியில்லை, படிப்பறிவு இல்லை, சிந்தனை கிடையாது, சிந்தனை மானமே எதுவுமே இல்லை. பெத்த பிள்ளைங்களை ரோட்டில் விட்டுட்டு பிச்சை எடுக்க விட்டுட்டு அரசியல்வாதி பின்னால் போய் சுற்றுற அப்பான்ற 10ஆம் குறைக்கு நீ ஒன்றும் அப்பான்னு சொல்லியிருக்க மாட்டா. இவனுக்கு தான் மீடியா வீங்க, அது என்னது ஐடிவிங்க. ஒரு வீடியோ வந்து 1 மில்லியன் அளவுக்கு அப்படியே வந்து என் வீடியோ 4 பேர் பார்க்க மாட்டான். ஏன் சொல்ல, அது உண்மைக்கு எப்போவுமே மரியாதை இல்லை. பொய் வேகமாக போகும், ஸ்பீட் ஜாஸ்தி, இப்போ குயிக்காக போயிடும். ஆமாம், நம்ம தலைவர் இருக்கிறாருல, இந்த ஓட்ட பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்களே 2 பேர், ஒரு முயலும் அப்புறம் ஒரு ஆமையும். ஒரு முயலும் ஆமையும்பா சின்ன பிள்ளைங்க கதைங்களை பார்த்துட்டு போயிருந்தீங்கம்மா. முயல் ரொம்ப வேகமாக போய் வாத்தியார் அங்கே ஒரு அங்கே வரையா நீ கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு அவர் தூங்கிடுவார். ஆமை மெதுவாக போய் ஜெயிச்சிடும். அதுதான் உண்மை எப்பவுமே தோக்காது. என்ன கஷ்டப்படும், அவ்வளோதான். உண்மை என்ன பண்ணும், கஷ்டப்படும். உண்மையானவனுக்கு காசுலாம் வராது, அது வரவும் விடாது, அவனும் ஆசைப்பட மாட்டான். அதுதான் உண்மை. பட் பொய் தோத்துடும். இந்த பொய்யான மக்கள், இந்த தவறான மக்கள் நிச்சயமாக இது திஸ் இஸ் கிளைமேக்ஸ். நான் நிறைய சொல்லிட்டேன், ஒரு வீடியோ 2 வீடியோ 3 வீடியோ இல்லை, நான் 20,000 வீடியோ போட்டிருக்கேன். 20,000 வீடியோ யூடியூப்பில் 20,000 வீடியோ போட்டவன் இருக்கிறானான்னு எனக்கு தெரியாது. பட் 20,000 வீடியோலையும் நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
திருந்துங்கடா, அறிவோடு இருங்கடா, படிங்கடா, பகுத்தறிவு முக்கியம், மெய்யறிவு முக்கியம், மொழிகள் முக்கியம். ஒரு மொழிக்கு 1000 மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். என்னது யாதும் ஊரே யாவரும் கேளீர். திரை கடலோடி திரவியம் செய். நதிக்கரை நாகரிகம். இப்படி இயற்கையோடு ஒன்றி பிணைந்து அந்த 5 பூதங்களையும் வணங்கி தன் குடும்பத்தை தன் மனைவி மக்களை சீரும் சிறப்புமாக பாருடா. ஆனால் ஏண்டா கேட்க மாட்டீங்க? ஏடா பாவீங்களா? டேய், உன் மனைவியும் உன் குழந்தைகளும் தாண்டா இந்த உலகம். வேறு உலகம்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இளைஞர்களை, வாலிப பெண்களை, தயவு செஞ்சு எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத. அப்புறம் உன்னை காப்பாற்ற முடியாது. இப்போவே உன்னை காப்பாற்ற முடியல. இப்போவே பாவம், நீ எங்கே வேலை செய்கிற, எங்கே போகிற, எங்கே வர, என்ன பண்ணுற, எங்கே சுற்றுற, யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். ஆமாம், ஒவ்வொரு துன்பமும் கஷ்டத்துக்குள்ள எனக்கு தெரியும். நான் டெய்லி பார்க்குறேன் ரோட்டில் பெண்கள் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் மாற காட்டி தொப்பில் காட்டி 200 300 போவதை நான் கண் கூடாக பார்க்குறேன். என் தெருவிலே 1000 பேர் இருக்கிறான், 1000 பெண்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி. ஸோ தயவு செஞ்சு, ஆமாம், ஒரு நல்ல தலைவன் எங்கே இருக்கிறான் சொல்லு? ஒரு நல்ல தலைவன் எங்கே இருக்கிறான்? கருமமே சனியனை, உன் புருஷன் தான் நல்ல தலைவன். புரியுதா? உன் புருஷன் குடும்ப தலைவன். அவனை குடும்ப தலைவன் என்று சொல்வார்கள், உன்னை குடும்ப தலைவி என்று சொல்வார்கள். இன்னொரு தலைவனை போய் ரோட்டில் தேடாத. தலைவர்கள், ஆமாம், தலைவர்கள் உருவாகிறார்கள். உருவாக்கப்படுவதில்லை. கூட்டத்தை சேர்த்து இவன் தான் தலைவன் கையை தட்டி கும்புறான். ஒரு திருட்டு அல்லக்கை. அவன் அழக்கு பிச்சைக்கார பைய. இயற்கையில் பீயிலையும் சோத்துலையும் தூங்குறவான். அவன் பின்னாலெல்லாம் நீ போகக்கூடாது. உன் பிள்ளைகளை அறிவோடு வளர்க்க வேண்டும். அதற்கு நல்ல கல்வி அறிவு, நிறைய பாஷைகளை கற்றுக்கொள்ள சொல்லு, நிறைய தொழில்களை கற்றுக்கொள்ள சொல்லு. ஆமாம், கடனை வாங்கினா திருப்பி கொடுக்கணுன்ற புத்தியை சொல்லு. இந்த டீச்சர் சொல்லப்பாரு, ஆமாம், கடன் வாங்குவது தவறு இல்லை, அதை திருப்பி கொடுக்கணும். அது முக்கியம் இல்லை. ஸோ மரங்களாய் வாழுங்கள். மரம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மரங்கள் நிழல் தருது. அடியிலிருந்து நுனி வரை அத்தனையும் மக்களுக்கு கொடுக்கறது. பூமியிலிருந்து உங்கள்கிட்ட 10 பைசா அது கேட்கல, உங்கள்கிட்ட வாட்டர் ஊற்ற சொல்லலை, ஒன்று தண்ணி ஊற்ற சொல்லிச்சா? அதுவாகவே பூமியிலிருந்து நீரை உறிந்து மண் சத்தை பெற்று எல்லோருக்கும் சேவை செய்கிறது. மரங்கள், செடிகள், கொடிகள், தனிமங்கள், கனிமங்கள், தங்கம், வைரம், இப்படிப்பட்ட இயற்கையை நாசம் பற்றி வெட்டி எடுத்து, பைத்தியக்காரர்களே, நாளைக்கு நீ இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். ஆமாம், சிந்து நதி கரையிலிருந்து வந்தேன், சுமேரிய நாகரீகம், ரோமானிய நாகரீகம், எகிப்து நாகரீகம்னு இப்படி வாயில் வடை சுட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு உன் பிள்ளைகளை படிக்கவை. உன் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். இந்த நாட்டிலேருந்து ஏதோ ஒரு நாட்டில் போய் அது படிக்கணும். நிறைய பாஷைகள் முக்கியம். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் உன்னை அடிமட்டம் வரைக்கும் தட்டி உன்னை கொத்தடிமையாகவே காலம் முழுதும் நீ அவனுக்கு அடிமையாக இருக்கணும். அதுக்கு காசு கொடுப்பான். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, 4 மாதத்துக்கு முன்னாலே உன்னை கூப்பிடுவான். கூப்பிட்டுருந்தா இது வச்சுக்கோ. இப்போ 52% இருக்கிறானுங்களாம்மா. யார்? இதோ இவங்க தான் 52% வந்து இருப்பாங்களாம். மாத்தட்டி சொல்கிறாங்க, நாங்கள் ஜெயிப்போம். எப்படி ஜெயிப்பான்? நீ காசை வாங்குவேன்ற ஒரு தைரியத்தில் சொல்கிறான். வாங்கி தின்ற நாய், அச்ச நாய், ரோடு கிராக்கி அது துட்டு கொடுத்தா எனக்கு தான் ஓட போடுன்ற தில் அவர்களுக்கு. இவர்களுக்கு எப்படி வந்தது அந்த தில்? அடித்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் 2026 ஜெயிப்புன்னு. ஏன்னா உன்னுடைய மைனஸ் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீ நீ வாங்குறது தானே, எச்ச தானே, நீ வாங்குகிற புத்தி தானே. ஸோ கட்சி கட்டலாம் என்ன ஆகும்? நேர்மையானவனுக்கு, உண்மையானவனுக்கு வாழ்வு இல்லாமல் போய் இதே சாத்தான்கள் மறுபடியும் வரும். இந்த சாத்தான்களை பின்பற்றக்கூடிய நீ இந்த நாடு குட்டி செவரா போனது மட்டும் இல்லாமல் இயற்கை இன்னைக்கு பேரு அழிவுகளை கொடுக்கறது உன்னால். அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைகளை சேருன்னுவான். நீங்கள் பண்ண பாவம் இன்றைக்கி இயற்கைக்கு கோபம் வந்து வெடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. பூமி பிளக்கும் அளவுக்கு போய்விட்டது. கினாமின்னு மிகப்பெரிய ஆபத்துக்கெல்லாம் வரப்போகுது. இட் இஸ் ஆல் இன் த கியூ. வரிசையில் இருக்கிறது. எதை எப்பப்பெல்லாம் தரலாம், இவங்க எப்படியெல்லாம் வந்து வேட்டையாட வேண்டும் என்று இயற்கை காத்து கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு சொல்கிறேன், வாலிப பெண்களை, இளைஞர்களை, உன் பிள்ளைகள், உன் செல்வங்கள் இந்த உலகின் மாபெரும் செல்வம், உயர்ந்த செல்வம், உலகத்தை காட்டிலும் பிரபஞ்சத்தை காட்டிலும்
பஞ்சபூதங்களை காட்டிலும் உன் பிள்ளை செல்வம் மிக உயர்ந்தது. அதுங்க நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு இந்த நாதாரிங்களுக்கு எந்த கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடாத. காலங்காலமாக கத்தின்னு இருக்கிறேன், தொண்டை வலிக்குது, வயசு வேறு ஆயிடுச்சு. ப்ளீஸ் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.